இன்றைய அனுபவச்சாட்சி 56 வயதில் நாம் நடந்து வந்த பாதைகள். இந்த 56 வயதில் நம்ம ஏழப்பட்ட வீட்டில் பிறந்ததுனாலையும் கிராமத்தில் பிறந்ததுனாலையும் ஒரு பணக்கார பிள்ளைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சௌரியங்களும் ஒரு காரியங்களும் கிடைக்காது நம்மளுக்கு குற்றமா உணர்வா அதை சிந்திக்காமையே வாழ்ந்து வந்தோம். இப்போ நம்ம திரும்பி அப்படியே பார்க்கும்போது பிறக்கும்போது நம்மளோட வசதியாக பிறந்தவங்களுக்கும் நாமளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு தேவை எல்லாமே கிடைச்சி வீட்டுக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே வளர்ந்த ஒரு செடி மாதிரி. நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காம தேடி 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 அதை கண்டுபிடிச்சி நாமளே அதை உற்பத்தி பண்ணிக்கிட்டோமே, அதை அப்படியே நினச்சி பார்த்தோம்னா இவ்வளோ பாதைகளை நம்ம கடந்து வந்திருக்கோமா. ஆமாங்க, பாதைகளை கடந்து வந்த பாதைகளை நினச்சி பார்த்தா அதுதாங்க இந்த 56 வயசு நினைப்புகள். நம்ம பனை மரத்தில் ஏறினது, அந்த பனையை பிடிச்சி மேலே போயிட்டு அப்படியே கீழே பார்த்த உடனே ஐயோ இவ்வளோ தூரம் ஏறிட்டோம்னு ஒரு படபடப்பு வர்றது. அதில் பாதியிலே பனையிலேருந்து இறங்குனது. அப்புறம் மறுபடியும் ஏறி பனையில் கொஞ்சம் நொங்கு பறிச்சது. அதுக்கப்புறம் பனைமரம் ஏறுறதுக்கு ஒரு பயம். பனைமரத்தில் மேலே ஏறும்போது பாம்புலாம் இருக்கும்பாங்க. அந்த பயத்தில் வேறு ஏறணும். பாம்பு கடிச்சு விஷப்பாம்பா விஷம் இல்லாத பாம்பா அது அப்பாற்பட்ட பிரச்சனை. பாம்பு இருக்கும். திடீர்னு பாம்பு பார்த்துட்டு கீழே பொத்துன்னு விழுந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எங்கள் அண்ணெல்லாம் தென்னை மரத்தில் ஏறி இடையில பாம்பு வந்துச்சுன்னு சொல்லி வேக வேகமாக கீழே இறங்கி பொத்துன்னு பாதி வழியிலேருந்து கீழெல்லாம் குதித்து தப்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, பனை மரத்தில் ஏறி இருக்கோம், தென்னை மரத்தில் ஏறி இருக்கோம். அப்படி ஒவ்வொரு மரங்கள்லையாக ஏறி 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 இறங்குற அனுபவங்களை நினச்சி பார்த்தோம்னா இதெல்லாம் அந்த பணக்காரமாக பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க அனுபவிக்க வாழ்க்கையே கிடையாதுங்க. கடலில் குளிச்சிருக்கோம், கடலில் நீச்சல் அடித்து பழகியிருக்கோம், குளத்தில் விழுந்திருக்கோம், குளத்தில் நீச்சல் அடித்து பழகியிருக்கோம். சைக்கிள் ஓட்டி பழகிறதுக்கு அப்பா கிட்ட 5 பைசாவும் 10 பைசாவும் கேட்டு அடி வாங்குறது. வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்கிட்ட போய் அப்படியே காலை தடவிட்டு நின்று அவங்க 5 காசு 10 காசு கொடுப்பாங்கிறது எதிர்பார்ப்பு. அந்த 5 காசு 10 காசை வாங்கினதை ஏன் வாங்கினா அடி வாங்கினது, மாமா கிட்ட சித்தப்பா கிட்ட அடி வாங்கினது. இப்படி ஒவ்வொரு நினச்சி பார்த்தா அதான் லைஃப். வயல்வெளியில் ஓடுனது, குளத்தில் குளித்தது, குளத்துக்குள்ளே குளிஞ்சு கமல கணத்தில் கையிலேயே மீன்களை பிடிச்சி அப்படி வெளியே தூக்கி போட்டு அதை கமல கணத்தில் உட்காந்து சுட்டு சாப்பிட்டது. அப்புறம் வாழை மரத்தில் ஏறினது, வாழை இலைய பூவை பறிக்கிறது, பூவில் இருக்க கூப்பனியை குடித்தது, வாழை கொறுத்து சாப்பிட்டது, வாழைக்காய் சாப்பிட்டது, பல்லெல்லாம் பார்த்தா வாய் கரையாக இருக்கிறது, வேப்ப மரத்தில் ஏறுறது. ஆமாங்க, வேப்பம்பழம் சாப்பிட்டோம். சென்னையில் ஒரு இடத்துல வேப்பம்பழத்தை சாப்பிட்டா இன்னும் இதெல்லாம் சாப்பிட்றீங்க, அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. வேப்பம்பழத்தை சாப்பிட்டது, வேப்பக்காயை பறித்து சாம்பலில் போட்டு மண்ணுகளை புதைச்சி வச்சு பழுக்க வச்சு அதை சாப்பிட்டது. வாழை மரத்தை வெட்டி அதை இப்போல்லாம் கெமிக்கல் போட்டு பழுக்க வைக்கிறாங்க. அப்போ அப்படி கிடையாது. குழியை தோண்டணும் வீட்டுக்குள்ளே, வீட்டிலலாம் முத்தத்தில் குழியை தோண்டி அந்த குழியில் சருகெல்லாம் போட்டு வாழைப்பழத்தை வச்சு வாழை காயை வச்சு அது மேலே சருகு போட்டு மூடி அதுக்கு சருகை ஒரு கலசத்தில் வச்சு ஊத்தம் போட்டது. அந்த ஊத்தம் போட்ட பழத்தை 3 நாள் கழித்து எடுத்து மஞ்சளாக இருக்கும்போது அதை உரித்து சாப்பிட்டது. பனங்கொட்டை பயிர் பண்ணது, மண்ணை தோண்டி மேலே அடுக்கி அது மேலே குளிக்கிறது வைக்கிறது, அதன் மூலம் பனைமரம் விளைஞ்சி அந்த பனங்காயை எடுத்து சாப்பிட்டது. நுங்கு சாப்பிட்டது, தவம் சாப்பிட்டது, பனங்கிழங்க விதைய வச்சு அதில் விதவிதமான டிஷ்ஷு செய்தது. ஆழ்வழி கிழங்கு பயிரிடப்பட்டு அந்த ஆழ்வழி கிழங்கை பிடுங்கி அந்த ஆழ்வழி கிழங்கை வெட்டி அவிச்சு அதில் விதவிதமான டிஷ்ஷு சாப்பிட்டது. கடலில் இருந்து வந்து மீன் கொண்டு வந்து மீனில் விதவிதமான டிஷ்ஷு சாப்பிட்டது. இதெல்லாம் சென்னையில் இருக்க பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ருப்பாங்களான்னு கேட்டால் அந்த விஷயத்தில் நாம தாங்க பணக்காரங்க. இப்படி ஒவ்வொரு காரியங்களாக சொல்லி கூழ் சாப்பிட்டது, கூனியூரால் கூழ் சாப்பிட்டது. அப்படியே பின் ஆட்களை நினச்சி பார்த்தா இதெல்லாம் நம்ம தானே கடந்து வந்தோம். கோயில் திருவிழாக்களுக்கு நடந்தே போகிறது,
அங்கே நடந்து போயிட்டு வரும்போது தூக்கத்தில் அழுகிறது, சொந்தக்காரங்க தோள் மேலே தூக்கிக்கிட்டு மேலே உட்கார வச்சு வீடு கொண்டு சேர்த்தது, போவியா போவியான்னு அடி வாங்கினது, அடித்தவங்க அம்மாவை நாம கோவத்தில் திட்டினது, சாபங்கள் விட்டது, பிள்ளைங்களோட சண்டை போட்டது, அடிதடி போட்டது, பொம்பளை பிள்ளைய அடித்தது, பொம்பளை பிள்ளைய அடித்தாலும் உத வாங்கினது, ஆம்பளை பையன்கிட்ட சண்டை போட்டு கடித்தது, அடி வாங்கினது, ஸ்கூலில் உத வாங்கினது, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டது, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ 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 கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருக்கோம். இப்போ நினைக்கிறேன், இறையா பிறந்தால் தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். மெட்ராஸில் வந்தது, கடையில் வேலைக்கு சேர்ந்தது, கடையில் அடி வாங்கினது, உத வாங்கினது. அதில் ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஒன்று பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரன் கொஞ்சம் வசதியான பையன் கடையில் வேலை செய்கிறான். அவன் அப்போ அதிகம் படித்ததுனால கல்லாவில் வேலை, மூளையும் ஜாஸ்தி. நமக்கு தான் மூளையே கிடையாது. நம்ம வெளியில் நிற்கோம். நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வந்தேன்னா சாவியை பர்டிகுலர் இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக மறந்து கல்லாப்பெட்டி மேலே வச்சுருவேன். அதை நான் மேலே வைக்கும்போது மறந்ததுனால அந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த சாவியை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு சாவியை காணலன்னு திட்டு வாங்க வைக்கிறது, அடி வாங்க வைக்கிறது, இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் சாவியை தூக்கி ஒழிச்சு வைக்கும்போது என் கண்ணால் பார்த்துட்டேன். பெரிய சந்தோஷம். ஆஹா, பெரிய திருட மாட்டான்டா, நம்மளை இவ்வளோ நாளாக உத வாங்க வச்சவன், திட்டு வாங்க வச்சவன் மாட்டிக்கிட்டான்டான்னு பெரிய சந்தோஷம். ஓனர்கிட்ட போய் சொன்னால் ரெஸ்பான்ஸே இல்லைங்க. அவன் அப்படி தான் இருப்பான், நீ தான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு நாள் கழித்து ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சயின்டிஸ்ட் மைண்ட். சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு பொருளை ஒரு இடத்துல எடுத்து வச்சாங்கன்னா மறந்துடுவாங்களாம். அதை கூட இருக்க சயின்டிஸ்ட் கரெக்டாக எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வச்சுட்டா அது உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குமா, 10 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. ஆமாங்க, இப்போ நான் செய்யாத தப்புக்கு, நான் எதையாவது செய்ய போனால் ஆசைப்படுறதுக்கு, அதை பிடிக்காதவங்க தடங்கல் பண்ணுறது, அதை அவங்க வெறுப்பேற்றுறது. காரணம் என்னென்னா, நம்ம 100 கற்பனை பண்ணுவோம், அது ஏன் 85 கூட ஃபெயிலியராக போகும். ஆனால் 1 பாஸ் ஆகுங்க. அந்த 1 பாஸ் ஆகும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அதுதான் பெரிய சந்தோஷம். ஆமாங்க, இந்த யூடியூப் ஆரம்பிக்கும்போது எப்படியோ திட்டினாங்க. ஆனாலும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட திறமைசாலியாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட இதை பற்றி ஏதாவது சந்தேகம் கேட்டால், அதெல்லாம் இதில் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் இருக்கா பார்த்தீங்களா, அவனுக்கே தெரியாதெல்லாம் நம்மளுக்கு இதில் கற்றுக் கொடுத்துட்றாரு. அது எப்படியோ ஒரு ரூபத்தில். கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது அப்பாற்பட்ட ஆராய்ச்சினாங்க. அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு மட்டும் உறுதிங்க. இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாரு, இல்லாதவங்களுக்கு இல்லை. நான் அறிவில்லாதவன், எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர் அல்லவோ என்று வேதம் சொல்லுது. ஆமாங்க, நம்ம ஏழையாக பிறந்து திக்கற்றவனாக வளர்ந்தவனை கடவுள் ஒவ்வொரு கரங்களையும் நம்ம கரணத்தை பிடிச்சி அப்படியே நடத்திட்டு வர்ற பாதையை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பிள்ளைய பிறந்ததா சைக்கிள் ஓட்ட முடியாது, பனை மரத்தில் ஏற முடியாது, தென்னை மரத்தில் ஏற முடியாது, வாழை மரத்தில் ஏற முடியாது, கடலில் குளிக்க முடியாது, குளத்தில் குளிக்க முடியாது, கிணத்துல குளிக்க முடியாது, கிணத்துல குளித்து ஆள் நீச்சல் போனது கிடையாது, கிணத்துல தொட்டு பிடிச்சி விளையாண்டது கிடையாது, அங்கே பிடிச்சி விளையாண்டது கிடையாது, டைவ் அடித்தது கிடையாது. இதெல்லாம் ஏழையாக பிறந்த பணக்காரனாகிய நாங்கள் அனுபவித்தது. இதெல்லாம் இயற்கையாக இறைவன் கொடுத்தது. பணக்காரங்களுக்கு உணவு மட்டும் கொடுத்து ஜெயில் மாதிரி வீட்டுக்குள்ளே வளர்ந்தது. ஒரு கேனை தூக்க முடியாது, ஒரு ரோட்டில் சண்டை போட முடியாது, ஒரு பிரச்சனை வந்தால் பப்பன்னு கை கால் நடுக்கிறது, யாரையுமே டிஃபெண்ட் பண்ணி இருந்தது. இது அப்படிலாம் இல்லை. இது நாட்டுக்கட்டை. எங்கே தூக்கி போட்டாலும் நீதி, நேர்மை, நிதானம், பொறுமை, அதுக்கு மேலே ஆண்டவன் விட்ட பாதை. ஆண்டவர் இருக்காரே, கரங்களை பிடிச்சி நடத்தி வர்ற தெய்வம். இம்மட்டுமா நடத்தி நம்மளை வழி நடத்தி வந்த கர்த்தர் தேவாதி தேவனுக்கு நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல தேவனை இன்றோடு துதிப்போம். நான் ஏழையாய் பிறந்தது, அந்த வாழ்க்கையை கடந்து வந்தபோது ஏழையாய் பிறந்த பணக்காரன் நான் அல்லவா, ஏழையாய் பிறந்த பணக்காரன் நான் அல்லவா, அதை செய்த கடவுளுக்கு நன்றி அல்லவா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.